இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தேர்தல் சமயத்தில் இலவசங்கள் வழங்குவது தவறான முன்னுதாரணமாகும். இதற்கு கடிவாளம் போட வேண்டும் என பொருளாதார வல்லுநர் சக்கரவர்த்தி மாரியப்பன் கூறினார். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இலவச திட்டங்கள் கொடுக்கறது நமக்கு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஆனால் நெருக்கடி காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னென்னா நம்ம ஒரு டார்கெட்டட் சப்சிடியாக பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். இவங்களுக்கு இது தேவை, அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அந்த இடத்துல ஒரு இலக்கு இருக்குது, இது எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறோம், இதுலேருந்து நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா நம்ம செய்யலாம். ஆனால் இது ஒரு மானியமாக கொடுக்கறத ஒரு தேர்தலுக்கான கொடுக்குறாங்க அப்படின்னா அடிப்படையில் நம்மளோட பொருளாதார பலம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். மக்கள்கிட்ட ஒரு நிதி புழங்கும், அவங்க அதை திருப்பி ரொட்டேஷன் கொண்டு வருவாங்க, அது சுழற்சிக்கு உதவுன்னு பார்த்தா கூட அரசாங்கம் கஜானிலேருந்து அந்த பணத்தை எடுத்து நம்ம நேரடியாக செலவு பண்ணுறதுன்றது கட்சி நிதியை தேர்தலுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றது தான் பொருளாதார மக்களோட கவலையாக இருக்குது. இது என்னென்னா இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாமல் எல்லா மாநில அரசாங்கங்களும் இந்த போட்டியில் இறங்குற ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு கடிவாளங்கள் போடுறதுக்கு ஃபியூச்சரில் மத்திய அரசாங்கமோ இல்லை நிதி அமைச்சகமோ இதுக்கு ஒரு வழிமுறை கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும். ஆனால் அது கொண்டு வரும்போது மறுபடியும் அது அரசியல் ஆக்கப்படும். இன்றைக்கி கச்சா எண்ணெய் விலை 2 மடங்கு உயர்ந்தாலும் நம்ம அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை, சிலிண்டர் விலையை ஏற்றாமல் வச்சுருக்காங்க. ஆனால் இது ஏற்றாமல் சமாளிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் அறிவிச்சு ஏற்றினாங்கன்னா என்ன ஆகும்? 5 மாநில தேர்தல் வரும்போது எல்லாருக்குமே அது ஓட்டில் ஒரு பாதிப்பை கொண்டு போய் கொடுக்கும். ஸோ தேர்தல் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம விலை ஏற்றக்கூடிய சூழ்நிலைக்கு தான் நம்ம வருவோம். அப்படி வரும்போது மறுபடியும் அது அரசியல் குற்றச்சாட்டாக தான் வைப்பாங்க. நீங்கள் தேர்தலுக்காக காத்திருந்தீங்க, நீங்கள் விலை ஏற்றிட்டீங்கன்னு. நேற்று கூட இது சம்மந்தமாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எதிர்கட்சிகள் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கணும். இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலையை அரசாங்கம் ஏற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை மத்திய அரசு விலை ஏற்றிருச்சு, சாமானியர்களை பாதிப்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த இடத்துல மத்திய அரசு ஏற்றலை அப்படின்னு ஒரு சூழ்நிலைனா அதை யாரும் இங்கே பாராட்டுறதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆனால் ஏற்றிருச்சுன்னா அந்த பெட்ரோல் டீசல் மற்ற எல்பிஜி பொருட்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜிஎஸ்டி வரம்பில் இல்லை. இதில் நமக்கு மாநில அரசுங்களுக்கும் நம்ம வாட்டில் ஒரு சதவீதம், குறிப்பிட்ட சதவீதம் வருமான பங்களிப்பு போகுது. எங்களோட பங்களிப்பை விட்டு தரோன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இதில் ஒரு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா விலை ஏற்றம் வரக்கூடிய வருமானம் எல்லாமே அரசாங்கத்துக்கு போகுது நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இதில் கண்டிப்பாக பாதிப்படையும். இந்தியன் ஆயில் எடுத்துக்கோங்க, பிபிசியில் எடுத்துக்கோங்க, ஹெச்பிசியில் எடுத்துக்கோங்க. இந்த கச்சா எண்ணெய் வாங்குறது 2 மடங்கு ஆயிடுச்சு. பழைய விலைக்கே விற்கிறனப்போ அந்த நிறுவனங்கள் நஷ்டமாக தான் ஆகும். அப்போ அந்த நிறுவனங்களுக்கு நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிக்கணும். மக்களை யோசிக்கும் போது வியாபாரத்தையும் யோசித்து முதலீடு பண்ணவங்களையும் யோசிச்சோம்னா அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் அவனுக்கும் அந்த கடன்னா அது அந்த புக்கில் தான் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த விலையேற்றம் ஏற்படுதுன்னா எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துறோம்னு சொல்லி மாநில அரசாங்கங்கள் சொல்லுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லாது. இப்போ சில விஷயங்கள் நம்ம சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கட்சியோட அது திட்டம் மேலே இன்னொரு கட்சி ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கட்டு, மத்திய அரசாங்கம் விலையை ஏற்றுறாங்கன்னா நாங்களும் அதில் பங்கெடுக்கிறோம்னு சொல்லுவாங்களா? இந்த மாதிரி இவங்களுக்கு வருமானத்தில் பங்கீடு இருக்குன்றதை ஆளுங்கட்சி தரப்பு பேசுமான்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார விவாதமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்களே தவிர அரசியல் விவாதமாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு பேலன்ஸ்டு வியூவில் பார்த்தாங்கன்னா எல்லாருக்குமே இது தெளிவாக புரியும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற போது அந்த ஐடியா அப்படிங்கிற விஷயம் இது எல்லாருமே ஆட்சியை கண்டினியூ பண்ணணும், பிடிக்கணுன்ற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த சொல்ல நானும் மிஸ் பண்ணிட்டேன். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நம்ம ரொம்ப நாளாக மத்திய அரசாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா எப்போவுமே தேர்தல் சந்திச்சிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. நம்மளும் நிதி சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சார்ந்த விஷயங்களை தேர்தல் அரசியல் முன்னிறுத்தியோ இல்லை வாக்கரசியல் முன்னிறுத்தியோ நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்காதுன்னு தான் அரசாங்கம் நினைக்குது. ஐ திங்க் தினமலரில் அந்த ஆர்டிக்கலில் மனித உழைப்பு எவ்வளோ நேரம் சேமிக்க முடியும் ஒரே நாள் தேர்தல் நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ செலவினங்களை தாண்டி அரசாங்கம் ஒரு நீண்ட கால பயணத்தில் ஒரு செட்பேக்கோட பயணிக்க வேண்டியதில்லை. நம்ம ஒரு நீண்ட பயணம் போகிற வழியில் ஸ்பீட் பிரேக்கரே இருந்துச்சுன்னா பயணம் நமக்கு எவ்வளோ தாமதமாகும் அதை நம்ம யோசிச்சு பார்க்குறோம். ஒரு ரோடு க்ளோஸர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மாற்று வழியில் போகிறோம். இப்போ எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த 5 மாதம் தேர்தல் முடிக்கணும் 5 ஸ்டேட்டுக்கு, இதுக்கு அடுத்து ஒரு தேர்தல் வருது, அதுக்கு அடுத்து மறுபடியும் தேர்தல் வருதுன்னா அரசாங்கம் திட்டமிடலே பண்ண முடியாமல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அந்த ஒரு நாள் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது அடுத்து அவங்க செஞ்ச சூழ்நிலை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதில் நிறைய சவால்கள் இருக்குது. எப்படி செய்ய போகிறாங்கன்றது அரசாங்கத்தும் பிரதமரும் தான் அந்த இடத்துல சொல்ல முடியும். தேர்தலுக்காக திட்ட அறிக்கைகளை ஒரு எடுக்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் கொண்ட ஒரு அறிக்கை தயார் பண்ணுகின்ற போது மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை, மாநில மக்களுடைய
இது எதிர்கால வளர்ச்சி, இந்த மூணையும் கவனித்தல் கொள்ளாமலே செய்யப்படுவதாக வரக்கூடிய புகார்களை பார்க்குறீங்க? அது என்னென்னா, இப்போ கட்சிகளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு தேர்தலை ஜெயிக்கணுன்றது தான் முக்கியத்துவமாக இருக்கும். ஆனால் தொழில் பண்ணுறவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு உதவிகள் தேவை இருக்கும், அவங்களுக்கு ஒரு சவால்கள் இருக்கும். அதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் என்னென்னா, அரசாங்கமும் துறை சார்ந்த இவர்களும் சேர்ந்து, அந்த வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி, அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களும் சேர்ந்து இது ஒரு விவாதம் மாதிரி பண்ணி அவங்களோட தேவைகளை வந்து கொண்டு போய் இதை வந்து ஒரு இலக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே வந்துச்சு அப்படின்னா இந்த குழப்பங்கள் இல்லாமலும் இல்லை எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்லாமலும் இருக்கும். நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறது வந்து எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்கும்போது என்னென்னா தொழில் வந்து வளரும். தொழில் வளரும்போது என்ன ஆகும்னா வேலைவாய்ப்பு வரும். வேலைவாய்ப்பு வரும்போது என்ன ஆகும்னா வறுமையிலேருந்து நம்ம ஆட்களை மேலே கொண்டு வரலாம். குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிதி தேவை பூர்த்தியாகும். அப்போ வந்து சமூகமும் வளரும். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது பொதுநலன் கருத்தி முடிவு எடுக்கிறது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம்.